அல்லாஹ் உனக்காக வைத்திருப்பதை பற்றி கவலைப்படாதே. இந்த தலைப்பை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா கேளுங்கள். ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் இப்போது உங்க எதிர்காலத்தை நினைத்து மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். நாளைக்கு என்ன ஆகும், எனக்கு வேலை கிடைக்குமா, டீல் வச்சிருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும், என்னுடைய பிரச்சனைகள் எப்போது முடியும் என்று பல கேள்விகள் உங்கள் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கலாம். சில நேர கேள்விகள் நம்முடைய எதிர்காலத்தை செய்கிறோம். இன்னும் நடக்காத விஷயங்களுக்காக இன்றே கவலைப்படுகிறோம். இன்னும் நடக்காத விஷயங்களுக்காக நாம் மிகவும் அதிகமாக யோசிக்கிறோம். இன்னும் நடக்காத ஒரு பிரச்சனையை நம் மனதுக்குள் ஏற்கனவே 100 முறை வாழ்ந்து விடுகிறோம். ஆனால் அன்பான சகோதரர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை உங்கள் கையில் இல்லை. நேற்று திரும்பி வராது. நாளை இன்னும் வரவில்லை. உங்களிடம் இருப்பது இந்த நிமிடம் மட்டும். அதனால் இந்த நிமிடத்தை அல்லாஹுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஓக் சூரத் தலக் வமன் யதவக்கல் அலா அல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். இந்த ஒரு வசனத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒரு நம்பிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எனக்கு போதுமானவன். எல்லா மனிதர்களும் என்னை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹ் எனக்கு திறக்க வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹ் என்னை புரிந்து கொண்டால், அல்லாஹ் ஒரு கதவை திறந்தால் போதும். எல்லா மனிதர்களும் எனக்கு உதவ வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹ் உதவினால் போதும். சில நேரங்களில் நாம் மனிதர்களை நம்பி ஏமாற்றம் அடைகிறோம். ஒருவரிடம் நம்மை விட்டு விலகி வைக்கிறோம். ஒருவரிடம் நம்முடைய இதயத்தை திறந்து வைக்கிறோம். அவர் நம்மை விட்டு காயப்படுத்துகிறார். ஒருவரை நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான மனிதராக நினைக்கிறோம். ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடுகிறார். என்னை ஏன் இப்படி விட்டு விட்டார்கள்? ஆனால் ஒருவேளை அல்லாஹ் நம்மை மனிதர்களிடமிருந்து தன்னிடம் திருப்பிக் கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் அல்லாஹ் ஒருவரை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து விலக்குவது அவரை வெறுக்கிறான் நம்முடைய என்பதற்காக அல்ல. அந்த உறவு நம்முடைய ஈமானுக்கு, நம்முடைய எதிர்காலத்திற்கு நாம உம்முடைய இழந்ததை மட்டும் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் அந்த மனிதன் மூலம் நமக்கு வரக்கூடிய தீமையையும் அறிந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், சூரல் பக்கர வாசா அன் தக்ரஹுவா ஷைமான் வஹு ஷைர் லக்கும் வாசா அன் துஹிப்புவா ஷையன் வஹு ஷர் லக்கும் தவல்லாஹு யஅலம் வன்தும் லா தஅலமூன். நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். நீங்கள் ஒரு பொருளை விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமையாக இருக்கலாம். அல்லாஹ் அறிகிறான், நீங்கள் அறியமாட்டீர்கள். இந்த வசனம் உறவுகளுக்கும் பொருந்தும், வேலைக்கும் பொருந்தும், பணத்திற்கும் பொருந்தும், வாய்ப்புகளுக்கும் பொருந்தும், உங்கள் எதிர்காலத்திற்கும் பொருந்தும். நீங்கள் இந்த எதிர்காலத்திற்கும் பொருந்தும். நீங்கள் இந்த விஷயம் கிட்ட என் வாழ்க்கை முழுமையாக்கிவிடும் என்று நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் கதை உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கலாம். ஏனென்றால் அது உங்கள் வாழ்க்கையை முழுமையாக்காமல் மாறாக உங்களை உடைத்துவிடக்கூடும். அதனால் அல்லாஹ்விடம் உங்கள் விருப்பங்களை கேளுங்கள். ஆனால் அவனுடைய முடிவில் திருப்தி அடைய கற்றுக்கொள்ளும். ஆனால் துஆ செய்யுங்கள், தவக்குல் வையுங்கள், பிறகு அல்லாஹ்விடம் விட்டுவிடுங்கள். நீங்கள் எவ்வளவு திட்டமிட்டாலும் எல்லாம் உங்கள் திட்டப்படி நடக்காது. சில விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. அதை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் மனம் மிகவும் அமைதியாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அல் இம்ரான், ஃபதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தவக்கிலீன். நீ ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை. நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கை வைப்பவர்களை நேசிக்கிறான். முதலில் நம்மால் முடிந்த முயற்சியை செய்ய வேண்டும். பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். தவக்குல் என்றால் நான் எதுவும் செய்ய மாட்டேன், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று இருப்பது அல்ல. முயற்சி செய்யுங்கள், உழைக்குங்கள், துஆ செய்யுங்கள், சரியான முடிவை எடுக்க முயற்சி செய்யுங்கள். பிறகு முடிவு அல்லாஹ்விடம். நீங்கள் ஒருவேளை தேடுகிறீர்களா? முயற்சி செய்யுங்கள், CV அனுப்புங்கள், திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள், செய்யுங்கள். பிறகு எனக்கு எது நல்லதோ அதை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் என்று நம்புங்கள். நீங்கள் ஒரு திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்களா? இந்தியா கூட பாக்ஷியல் முயற்சி செய்யுங்கள். ஆனால் ஒருவரை நல்ல வழி இவர்தான் எனக்கு என்று பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வின் முடிவை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒருவரின் வெளிப்புறத்தை பார்க்கிறீர்கள், உள்ளத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் அறிந்தவன். நீங்கள் பணத்திற்காக கவலைப்படுகிறீர்களா? உழைக்குங்கள், ஹலாலான வழியில் முயற்சி செய்யுங்கள். ஆனால் உங்கள் ரிஸ்க் மக்களுடைய கைகளில் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், சோரஹத் வமா மின் டாப்பத் ஃபியல் அர்தி இல்லா அல்லாஹ் ரிஸ்கு. பூமியில் நடமாடும் எந்த உயிரினமும் இல்லை, அதன் உணவு வழங்கும் பொறுப்பு அல்லாஹ்வின் மீதே உள்ளது. உங்கள் ரிஸ்க் அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால் எனக்கு நாளை உணவு கிடைக்குமா? பயப்படாதான் என்றே பயப்படாதீர்கள். அல்லாஹ் பறவைகளுக்கு அவற்றின் ரிஸ்கை வழங்குகிறான். மனிதர்களுக்கு அவன் வழங்குகிறான், உங்களுக்கும் அவன் வழங்குவான். ஆனால் அதற்காக முயற்சியை விட்டுவிடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், எல்லா மாசான மனிதனுக்கு அவன் முயற்சி செய்ததை தவிர வேறில்லை. முயற்சி உங்களுடைய பொறுப்பு.
முடிவு அல்லாஹுடையது. இந்த இரண்டையும் கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் பல கவலைகள் குறையும். நீங்கள் முயற்சி செய்தீர்கள், ஆனால் தோல்வி வந்தது. அப்போது உங்களை வெறுக்காதீர்கள். நான் பயனற்றவன், என்னால் எதுவும் முடியாது, என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று சொல்லாதீர்கள். ஒரு தோல்வி உங்கள் மதிப்பை நிர்ணயிக்காது. ஒரு வேலை கிடைக்காதது நீங்கள் தோல்வியாளர் என்ற அர்த்தமில்லை. உங்கள் வாழ்க்கை முடிந்தது என்றது ஒரு உறவு முடிந்தது, உங்கள் எதிர்காலம் முடிந்தது என்ற அர்த்தமில்லை. அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் எழுதாத ஒரு புதிய சாப்டர் இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், ஓக்கு சோரா யூசுப் இந்த மணி எத்தக்கி வைஸ்பர் ஃபன்லா லா யுதியு அஜ்ரல் முர்ஷினின். நிச்சயமாக யார் இறைச்சத்துடன் வந்து பொறுமையாக இருக்கிறாரோ, நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்பவர்களின் கூலியை வீணாக்க மாட்டான். இந்த வசனத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் சப்ரை வீணாக்க மாட்டான். நீங்கள் எவ்வளவு நாட்களாக பொறுமையாக இருக்கிறீர்கள் என்பதை மக்கள் அறியாமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் அறிவான். நீங்கள் ஹராமை விட்டு நீங்கள் ஹருபாவத்தை செய்ய வாய்ப்பிருந்தும் அல்லாஹ் விட்டு ஹலாலை தேர்ந்தெடுத்ததை யாரும் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் பார்த்தான். அல்லாஹ் அறிந்தான். நீங்கள் இரவில் எழுந்து 2 ரக்கத் தொழுததை யாரும் பார்க்காமல். அதனால் மக்களின் பாராட்டுக்காக நன்மை செய்ய பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் பார்த்தான். அதனால் மக்களின் எந்த ரெகக்னிஷனும் கிடைக்காமல் இருக்கலாம். பரவாயில்லை, செய்யுங்கள். உங்கள் ரப்பிடம் அது மறக்கப்படமிருந்து கிடைக்காமல் இருக்கலாம். பரவாயில்லை. நம்முடைய வாழ்க்கை மிகவும் கடினமான ஒரு ஃபேஸ் வரும். அப்போது நாம் நினைப்போம், இது எப்போது முடியும் ஸ்ரே. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், சூர ஷர்ஹ ஃபைன மாலுஸ்ரி யுஸ்ரன். இந்த மாலுஸ்ரி யுஸ்ரன் நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகு இருக்கிறது. நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகு இருக்கிறது. கஷ்டம் தனியாக வரவில்லை, அதனுடன் அல்லாஹ் வைத்திருக்கும் இலகும் இருக்கிறது. நீங்கள் அதை இப்போது பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் அது இல்லை என்று அர்த்தமில்லை. சசில விதைகள் மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட பிறகுதான் மரமாக வளர்கின்றன. அதே போல சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கீழே போகிறீர்கள் என்று நினைக்கும் காலம் உங்களை மேலே கொண்டு செல்லும் ஒரு உங்களை தயாரிப்பாய் இருக்கலாம். அதனால் உங்கள் தற்போதைய நிலையை பார்த்து உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காதீர்கள் என்று. நீங்கள் தனியாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹுவின் உதவி நாளெல்லாம். இன்று நீங்கள் தனியாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் அந்த தோல்வியை ஒரு பெரிய வெற்றிக்கான படியாக மாற்றலாமுங்க. அதனால் உங்கள் கதையை நடுவில் வைத்து தீர்ப்பு சொல்லாதீர்கள். அல்லாஹ் முழு கதையையும் அறிவான். அன்பான சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இப்போது எது நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடம் நம்பிக்கை இழக்காதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஓக்சோரா இஸ்மர் லா தக்னத்துவா மின் ரஹ்மதி. அல்லாஹ்வின் அருளிலிருந்து நம்பிக்கை இழக்காதீர்கள். நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் திரும்பி வாருங்கள். எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் தப்பா செய்யுங்கள். எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் தியா செய்யுங்கள். எவ்வளவு தனிமையில் இருந்தாலும் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். ஏனென்றால் உங்கள் ரப்பு உங்களை அழைக்கிறான். அவன் சொல்கிறான், ஓக்கு சூர காஃபர் அடோனி அஸ்தஜிப் லக்கும். என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். எவ்வளவு அழகான அழைப்பு, என்னை அழையுங்கள். அதனால் இன்றவு ஒரு துஆ செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் பெற்றோருக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் இன்பத்திற்காக, உங்கள் ஈமானுக்காக. மிகவும் முக்கியமாக, யா அல்லாஹ், நீ எனக்கு என்ன கொடுக்கிறான் அமையெடுத்துக்கிறாயோ அதில் பறக்கச் செய். நீ என்னிடமிருந்து எதை எடுத்துக்கொண்டாலும் அதில் எனக்கு சப்பர் கொடு. நீ என்னை எந்த வழியில் நடத்தினாலும் அது இன்று இருக்காது, நான் விலகாமல் இருக்கச் செய் என்று. ஆனால் நம்முடைய ரப்பு எப்போதும் நமக்கு நன்மையானதை அறிந்திருப்பான். அதனால் நாளையை நினைத்து இன்றைய அமைதியை இழக்காதீர்கள். இன்று அல்லாஹ்விடம் இருக்கிறீர்கள் என்றால் அதுவே மிகப்பெரிய நம்பிக்கை. உங்கள் கைகள் துஆவுக்காக உயரட்டும். உங்கள் நெற்றி சுஜூதில் படட்டும். உங்கள் நாக்கு திக்ரில் ஈடுபடட்டும். உங்கள் இதயம் அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைக்கட்டும். ஒரு நாள் நீங்கள் ஈடுபடட்டும். உங்கள் இதயம், நீங்கள் கவலைப்பட்ட அந்த விஷயங்கள் என்னை அழிக்கவில்லை, அல்லாஹ் என்னை இன்னும் வலிமையானவனாக மாற்றினான் என்று சொல்லலாம். அல்லாஹ் உங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக்குவானாக. உங்கள் ரிஸ்கில் பறக்க செய்வானாக. உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பானாக. உங்கள் கஷ்டங்களுக்கு வெளியேறும் வழியை ஏற்படுத்துவானாக. நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்கள் இதயத்திற்கு அமைதியை வழங்குவானாக. அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். அவனை நம்புங்கள், அவனிடம் கேளுங்கள், அவனை நினைவு கூறுங்கள். அவனுடைய முடிவில் திருப்தி அடைய முயற்சி செய்யுங்கள். இறுதியாக இந்த ஒரு வசனத்தை உங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒமன் யதவக்கல் அல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். அல்லாஹ் நம்முடைய தவக்குலை வலிமையாக்குவானாக. நம்முடைய சப்ரை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய ஹலான வழி வலிமையாக்குவானாக. நம்முடைய துவாக்களுக்கு சிறந்த பதிலை வழங்குவானாக. நம்முடைய ஈமானை மரணம் வரை பாதுகாப்பானாக. நம்முடைய ஈமானை மரணம் வரை பாதுகாப்பானாக. நம்முடைய இறுதி முடிவை சிறந்த முடிவாக ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள். இதே போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனல் தினமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.